ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிளாஸ் 7த்தோட மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.1ல் இருந்து 6th கொஷின் வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மல்டிப்ளை அண்ட் எக்ஸ்பிரஸ் ஆஸ் அ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் எந்த மாதிரியான ஃப்ராக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வருதுன்னு பார்க்கணும். வந்ததுக்கப்புறம் அதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி காமிக்கணும். இன்கேஸ் அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா அது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக ஆகலாம். அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இல்லாமல் ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அது வரைக்கும் வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே நம்ம வந்து அதை எக்ஸ்பிளைன் வந்து பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஃபஸ்ட்டு இதை வந்து சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து போகணும். இப்போ இங்கே வந்து 3 இருக்குது. 3 ஆஸ் இட் இஸ் எடுத்துக்கங்க. மல்டிப்ளை சைன் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து போட்டுக்கங்க. இங்கே இருக்க டினாமினேட்டர் நம்பரோட இங்கே இருக்க நம்பரை நீங்கள் மல்டிப்ளை வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் என்ன ஆன்சர் வந்துச்சோ அந்த ஆன்சரோட இங்கே ஆட் வந்து பண்ணணும். புரியுதுங்களா? இப்போது 5 5s are 25, 25 + 1 26. புரியுதுங்களா? அப்போது 26 upon 5. கீழே இருக்க டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து என்றைக்குமே சேஞ்ச் ஆகாது. இந்த இடத்துல நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் எழுதும் போது எப்படி எழுதணும் அப்படின்னா, கீழே இருக்க டினாமினேட்டர் வந்து அப்படியே தான் நீங்கள் வந்து போட்டிருக்கணும். இப்போ 5ஓட 5 நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணுவீங்களா? 5 × 5 + 1 இந்த மாதிரி தான் வரும். ஏன்னா 5 × 5 5 5s are 25, 25 + 1 26. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதோட நான் உங்களுக்கு டைரெக்டாக காமிச்சிருக்கேன். இப்படியும் நீங்கள் வந்து பண்ணலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா ப்ரீவியஸ் கொஷனில் நான் என்ன சொன்னேன், அந்த இடத்துல வந்து டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா அர்த்தம்னு சொன்னீங்கன்னா, இன்கேஸ் இந்த நம்பரும் கீழே இருக்க டினாமினேட்டர் நம்பரும் இந்த நம்பரும் வந்து க்ராஸ் அவுட் ஆகுது, ஒரே டேபிளில் வந்து நம்மளால் டிவைட் பண்ண முடியுது அப்படின்னா அதை வந்து நம்ம க்ராஸ் அவுட் பண்ணி சின்ன நம்பராக வந்து பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா டைரெக்டாக மேலே இருக்க நம்பர்ஸ். இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 × 26 upon 5. இங்கே என்ன பண்ணுவோம், 26 3 டைம்ஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 78 வந்து ஆன்சராக வந்து வரும். கீழே வந்து 5. ஓகேங்களா? 78 upon 5. இது வரைக்கும் கிளியராக புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக நியூமரேட்டர் நமக்கு வந்து பெரிய நம்பராக இருக்குது அண்ட் டினாமினேட்டர் வந்து சின்ன நம்பராக வந்து இருக்கிறதுனால இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இப்போ இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நம்ம வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக வந்து காமிக்கணும்ல, அப்போ என்ன பண்ணணும், இந்த நம்பரை வந்து டிவைட் வந்து பண்ணணும். இப்போ 78 இப்போ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரும், 5 டேபிளில் 7 வந்து வராது, அதோட கம்மியான நம்பர் 5 தானே. 5 1s are 5. மைனஸ் பண்ணால் 7லேருந்து 5 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 வந்து வருமா, ரிமைனிங்கே 28 வந்து வரும். இப்போ 5 இந்த இடத்துல என்ன வரும், 3 நமக்கு வந்து வருமா, 5 3s are 15. ஸோ நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம், இதோட கம்மியான நம்பர் 25 வந்து நமக்கு இந்த டேபிள் வருமா, 5 5s are 25. அப்போ இந்த இடத்துல வந்து 25 வந்து வரும். மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 8லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 3 வந்து வரும். 2லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0. இப்போ இதை நீங்கள் வந்து எப்படி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு கோஷன்ட், அதுக்கப்புறம் ரிமைண்டர் அண்ட் டிவைஸர். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை வந்து காமிக்கணும். கோஷன்ட் நமக்கு என்ன, கோஷன்ட் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் என்ன, 15. இது இந்த இடத்துல வரும். ரிமைண்டர் என்ன நமக்கு 3 அண்ட் டிவைசர் என்ன 5. கரெக்டுங்களா? இந்த இடத்துலையும் பாருங்கள் 78 upon 5 இருக்குது. கீழே இருக்க டினாமினேட்டரில் இருக்க நம்பர் வந்து நான் என்ன சொன்னேன், சேஞ்ச் ஆகாதுன்னு சொன்னேன். அதிலே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். மறுபடியும் இதை நீங்கள் வந்து மல்டிப்ளை வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த 78 upon 5 வந்து வந்துடும். இதுதான் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படி நம்ம வந்து சொல்லணும். ஓகேங்களா? இப்போ இதோட ஆன்சர் என்ன, 15 3 upon 5. இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு பி ஆப்ஷன் வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணணும், தென் இங்கே வந்து ஆட் பண்ணணும்னு சொன்னேன். 4 6 எவ்வளோ நமக்கு 24, 24 + 3 27. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், 5 அப்படியே வந்துடும், மல்டிப்ளிகேஷன் சைன் அப்படியே வந்துடும், 27 upon 4. இந்த நம்பரும் இந்த நம்பரும் நமக்கு ஒரே டேபிளில் வருதா, வரலை, வேறு டேபிளில் தான் வந்து போகும். அப்போ டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும், மேலே இருக்க 5 × 27 மல்டிப்ளை வந்து மேலே இருக்க இந்த 5 இந்த 27 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா 135 வந்து வரும். கீழே வந்து 4. இப்போ இதை வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்கா, ஏன்னா நியூமரேட்டரில் இருக்க நம்பர் வந்து கிரேட்டராக இருக்குது, டினாமினேட்டரில் இருக்க நம்பர் வந்து சின்னதாக வந்து இருக்கிறதுனால இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும். டிவைட் பண்ணுறதுக்கு சேம் பி ஆப்ஷன் 135
5 டிவைடட் பை 4. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? 13ஓட கம்மியான நம்பர் வந்து 4 டேபிளில் வந்து வருமா? கண்டிப்பாக வரும். 4 3s are 12 வந்து வரும். மைனஸ் பண்ணிங்கன்னா 3லேருந்து 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 1 வந்து வரும். அந்த ரிமைன் இந்த 5 கீழே வந்துருமா? அகெயின் 15 வந்து 4 டேபிளில் வந்து வராது. அதோட கம்மியான நம்பர் வந்து 12 வந்து வரும். 4 3s are 12. மைனஸ் பண்ணணும். இங்கே 5லேருந்து 2 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 3 வந்து வரும். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு 0 போடுறதோ டெசிமலோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ரிமைண்டர் வந்து நமக்கு 0 வராமல் ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னா தான் அது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக நம்மளால் எழுத முடியும். புரியுதுங்களா? இப்போ நான் என்ன சொன்ன மாதிரி Q ரிமைண்டர் அண்ட் கோஷன்ட் ரிமைண்டர் அண்ட் டிவைசர். இப்போ இதில் என்ன இருக்குது? கோஷன்ட் வந்து என்ன? ஆன்சர் நமக்கு வந்து இது 33. ரிமைண்டர் என்ன? நமக்கு 3 வந்து வந்திருக்கு. ரிமைண்டர் இங்கே வரும் மேலே. இங்கே இருக்க டிவைசர் கீழே வந்து வரும். கிளியருங்களா? இதுதான் இதோட ஆன்சர். இப்போ நீங்கள் இந்த நம்பரோட இதை மல்டிப்ளை பண்ணி தென் ஆட் பண்ணி பாருங்கள். நமக்கு சேம் இந்த நம்பர் வந்து வர மாதிரி இருக்கணும். இப்போ 33யோட நம்ம 4 மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. 3 4s are 12க்கு 12 ரிமைன் 1 3 4s are 12 12 + 1 13 132 வந்து வருது. அப்போ இங்கே 132 அப்படின்னா அதோட 3 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 135 வந்து வருமா? கீழே இருக்க டினாமினேட்டரில் இருக்க நம்பர் 4 அப்படியே வந்துருச்சா? கரெக்டாக வருதுங்களா? அப்போ ஆன்சர் என்ன நமக்கு? 33. இங்கே 3/4. இதுதான் இதோட ஆன்சர். 33 3/4. இதுங்களா? நெக்ஸ்ட் சி ஆப்ஷன் வந்து பார்த்துக்கலாம். சி ஆப்ஷனும் சேம். 7 × 2 4s are 8 8 + 1 9 9/4. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது ரெண்டுமே கிராஸ் அவுட் வந்து ஆகாது. மல்டிப்ளை பண்ணணும். 7 9s are 63/4. இதை நீங்கள் வந்து டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு டைரெக்டாக ஆன்சர் சொல்கிறதோட நம்ம போட்டே ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 63 ஓகேங்களா? இந்த நம்பர் 4. இப்போ 4 டேபிளில் வந்து 6 வந்து வராது. அதோட கம்மியான நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 தான் வரும். இப்போ 1 4s are 4 1s are 4 மைனஸ் பண்ணிங்கன்னா 6லேருந்து 4 மைனஸ் பண்ணிங்கன்னா 2. அகெயின் இந்த 2 வந்து 4 டேபிளில் நமக்கு வராது. கீழே இந்த நம்பரை வந்து நம்ம கொண்டு வர்றோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 4 டேபிளில் 23 வந்து வராது. அதோட கம்மியான நம்பருக்கு நமக்கு என்ன வரும் அப்படின்னா 4 5s are 20 வேணால் வரும். 4 5s are 20 மைனஸ் பண்ணுங்கள். இப்போ இங்கே 3 இங்கே 0 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 3 வந்து ஆஸ் இட் இஸ் வந்து வந்துடும். 2லேருந்து 2 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 0 தான் வரும். எந்த நம்பரோட நம்ம 0 மைனஸ் பண்ணும் போது ஆஸ் இட் இஸ் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் வந்து வரும். கிளியருங்களா? அதே மாதிரி நம்ம டிவிஷன்ஸ் வந்து எழுதும் போது இப்போ 4 5s are 20 இந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதுங்க நம்பர்ஸ் எழுதும் போது. இப்போ நீங்கள் இதை எழுதுவீங்க எப்படி? கோஷன்ட் ரிமைண்டர் அண்ட் டிவைசர். கோஷன்ட் என்ன? இதில் 15. ரிமைண்டர் என்ன? 3 அண்ட் டிவைசர் என்ன? 4. இப்போ இதோட ஆன்சர் என்ன? 15 3/4. இப்போ கிளியராக புரியுதுங்களா எப்படின்னு? ஓகே, நெக்ஸ்ட் இதோட ஆப்ஷன் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த நம்பரும் பார்த்துக்கலாம். டைரெக்டாக 4 × 6 3s are 18 18 + 1 19 19/3. இதை வந்து டைரெக்டாக மல்டிப்ளை வந்து பண்ணணும். 4 19s are என்ன நமக்கு வரும் அப்படின்னா 76 வந்து வரும். 9 4s are 36 36க்கு 6 ரிமைன் 3 1 4s are 4 4 + 3 7. ஓகேங்களா? நான் டைரெக்டாக வந்து போட்டுட்டேன். இப்போ நீங்கள் இதை வந்து டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்னா 25/2. இதை நம்ம டைரெக்டாக டிவைட் பண்ணியும் பார்க்கலாம். 76/3. ஓகேங்களா? இது டி ஆப்ஷனோட ஆன்சர். 3 டேபிளில் 7 வந்து வராது. அதோட கம்மியான நம்பர் வந்து 6 வந்து வரும். 3 2s are 6 மைனஸ் பண்ணிங்கன்னா 7லேருந்து 6 மைனஸ் பண்ணிங்கன்னா 1 அகெயின் 6 வந்து கீழே வந்து வந்துடும். 16 வந்து 3 டேபிளில் வராது. 15 வேணால் வரும். 3 5s are 15 மைனஸ் பண்ணிங்கன்னா 1. ஓகேங்களா? 25 கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் நமக்கு என்ன வந்திருக்கு? 1 வந்திருக்கு. டிவைசர் என்ன? 3. இந்த இடத்துல நீங்கள் 1/3 வரணும். ஏன்னா டினாமினேட்டர் வந்து நமக்கு சேமாக தானே வரும். 25 1/3 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்பர் வந்து பார்த்துக்கலாம். இந்த இடத்துல எல்லாம் பாருங்கள் நமக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பிஃபோராக வந்து கொடுத்துருக்காங்க. சேம் அதே ப்ரொசீஜர் தான். 3 4s are 12 12 + 1 13 13/4 × 6. நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணணும்.
அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னா 4ம் 6ம் 2ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக 2 டேபிளில் வரக்கூடிய நம்பர். 2 2s are 4 and 2 3s are 6. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து இந்த 13ஐயும் 3யும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 3 3s are 9 and 3 1s are 3. 39. கீழே என்ன இருக்குது? 2 இருக்குது. 39/2 வந்துடுச்சிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த நம்பர் வந்து டிவைட் வந்து பண்ணணும். இது இ ஆப்ஷனோட ஆன்சர் 39. இதால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2. 2 டேபிளில் 3 வந்து வராது, 2 வந்து வரும். 2 1s are 2. மைனஸ் பண்ணிங்கன்னா 3லேருந்து 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 1. 19 வந்து 2 டேபிளில் வந்து வராது, அதோட கம்மியான நம்பர் வந்து 18 வேணால் வருமா? 2 9s are 18. மைனஸ் பண்ணிங்கன்னா 1. அப்போ இதோட ஆன்சர் என்ன? கோஷன்ட் என்ன நமக்கு? 19. ரிமைண்டர் என்ன? 1. அண்ட் டிவைசர் என்ன? 2. இப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே 19 1/2. இதுதான் இந்த இ ஆப்ஷனோட ஆன்சர். அடுத்தது எஃப் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 3 5s are 15. 15 + 2 நமக்கு 17. 17/5 × 8. இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு வந்து கிராஸ் அவுட் வந்து ஆகாதா? 17ஐ 8ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா நமக்கு வந்து 136 வந்து வரும். அப்பான் 5. டேரெக்டாக இந்த இடத்துல நான் வந்து மல்டிப்ளை பண்ணியும் காமிக்கிறேன். என்ன நான் சொன்னேன்? 17 × 8. 8 7s are 56க்கு 6 ரிமைன் 5. 1 8s are 8. 8 + 5 13. 136 வந்துடுச்சிங்களா? அதே தான் இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தோம். இப்போ என்ன பண்ணணும்? இந்த நம்பரை வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணணுமா? 136ஐ 5ஆல் டிவைட் வந்து பண்ணணும். இப்போ 5 டேபிளில் வந்துட்டு 13 வந்து வராது, அதோட கம்மியான நம்பர் என்ன? 2 வந்து வருமா? 5 2s are 10. மைனஸ் பண்ணிங்கன்னா 3. 3 வந்து 5 டேபிளில் வராது, அதனால் இந்த நம்பரும் நம்ம கீழே கொண்டு வந்துடணும். இப்போ 36 வந்து 5 டேபிளில் வராது, அதோட கம்மியான நம்பர் வந்து என்ன வரும் நமக்கு? 35 வந்து வரும். 5 7s are 35. மைனஸ் பண்ணிங்கன்னா 6லேருந்து 5 மைனஸ் பண்ணிங்கன்னா 1. 3லேருந்து 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 0. 0 நம்ம போட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இதோட கோஷன்ட் நான் என்ன சொன்னேன்? 27. கோஷன்ட், ரிமைண்டர் அண்ட் டிவைசர். கோஷன்ட் என்ன? 27. ரிமைண்டர் என்ன? 1. அண்ட் டிவைசர் என்ன? 5. அப்போ இதோட ஆன்சர் என்ன? 27. ஓகே, அப்பான் 1/5. இதுதான் இதோட ஆன்சர். இதோட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் இருக்க 6th கொஷின் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.